ஏன்னா முன்பு முதல்ல சொல்லப்பட்டது அவரால் 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் போட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டது, போட்டிருக்கிறார். மாற்று கட்சியினர் அவர் எப்படி அகாமடேட் பண்ணுவாரான்ற கேள்விக்கு உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100+. விஜயை 2 தொகுதிகளில் போட்டிடுறார். அவரோட திட்டத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவருடைய பிறந்த நாள் தமிழ் மண்ணில் முதல் ஆண்டு கள்ளக்குறிச்சி சாராய சாவை சொல்லி அது நடத்தப்படலை. 2வது ஆண்டு 35 இடங்களில் தான் கொண்டாடப்பட்டது. அது 234 இடத்துல கொண்டாடப்பட்டதாட்டு புசி ஆனந்த் அவரோட பொதுச் செயலாளர் கிளைம் பண்ணார். அது பொய்யான கிளைம். அந்த அடிப்படையில் நான் 35 இடத்துக்கு மேலே அவருக்கு ஒர்த்தான கேண்டிடேட் இல்லைங்கிறத நான் தான் சொன்னேன். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு சொன்னேன். பல நிரூபிக்காத ஒருத்தர் தலைமையில் யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன். அது உறுதியாக இருக்குது. நாம் தமிழர் சீமான் அதை சொன்னார். தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். விஜயகாந்தாவது 8, 10, 5 நீ பலத்தை நிரூபித்தார். மக்கள் நல கூட்டணி ஒன்று நிறுவனார். ஒன்னால் அது முடியாதுன்னு சொன்னார். எங்கள் அண்ணன் திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் இருப்பார், அதுதான் அவருக்கு நல்லதுங்கிற கருத்தையும் சீமான் சொன்னார். அதுதான் இன்னைக்கு நிலை பெற்றிருக்குது. அதே மாதிரி இவர் எந்த இடத்துலையும் தன்னை சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஆனால் இவரை சார்ந்தவர்கள் என்று கருதப்படக்கூடியவங்க எடப்பாடி 117, 117, எடப்பாடி 45 சீட்டு கொடுக்குறாரு. அல்லது இவருக்கு ஆதரவு வலயத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கசிய விடப்பட்ட தகவல் சொல்லப்பட்டதுலாம் பேசப்பட்டது. தாண்டி 234 போட்டது ஒரு சாதனை தான். விஜயகாந்த் டிக்ளேர் பண்ணி போட்டார். இவர் கடைசி நிமிஷத்தில் 214 போட்டிருக்காரு. ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாங்குநேரி அவரெல்லாம் ஒரு கேண்டிடேட்டா வந்திருக்காரு. நீங்க ஒரு கேண்டிடேட்டா வந்து வேட்பாளர்கள் பட்டியலை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதுல ஏதாவது கணக்கு இருக்கா? அவரோட பாப்புலாரிட்டியை நம்பி நம்மளோட செல்வாக்குல நாம வெற்றி பெற முடியும்னு, கணிசமான வாக்கெடுத்து ஒரு மக்கள் சக்தியா நிற்க முடியும்னு பலரும் நம்பி உள்ள வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க தான் நெல்லை RS முருகன், நாங்குநேரி ரெட்டியார்பட்டி நண்பர் நாராயணன் போன்றவங்கெல்லாம் அப்படி வந்தவங்க தான். அந்த வகையில் அவருக்கு ஒரு 100 பேர் அந்த அளவுக்குள்ள வந்திருக்கதாட்ட நான் பார்க்குறேன். மற்றபடி மற்ற கேண்டிடேட்ஸ் வெறும் அப்சர்வர்ஸாக கேண்டிடேட்ஸாங்கிறது வரும் நாட்களில் தான் தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 7 கேண்டிடேட்டும் எனக்கு கிடைச்ச தகவல் படி அப்சர்வர்ஸ் தான், கேண்டிடேட்ஸ் இல்லைங்கிற ஒரு தகவல் இருக்குது. அதே வேளையில் நெல்லை RS முருகனையும் நாங்குநேரி ரெட்டியார்பட்டி நாராயணன் முன்னாள் எம்எல்ஏயும் செங்கோட்டையனையும் சத்யபாமாவையும் இவர் சபாநாயகர் முன்னாள் சபாநாயகரோட மகன் லோகேஷ் அவர் அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்டவர் அல்ல. அதிமுக இருக்கும் போதே லிவ்லியா வந்தவர். அதே மாதிரி தூசி மோகன்ங்கிற சிட்டிங் மாவட்ட செயலாளரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இவர்கிட்ட போன பிறகு தான் அவர் நீக்கப்பட்டது. செங்கோட்டன் போன்றவர்கள் கூட நீக்கப்பட்ட பிறகு தான் போனாங்கிற ஒரு சூழ்நிலையில் தூசி மோகன், இவர் லோகேஷ் போன்றவங்க பவர்ஃபுல்லா இருக்கும் போதே இவரை நம்பி போனவங்களும் இருக்கிறாங்க. இவரோட பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு வாக்கு விகிதத்தை நாம பெற முடியும்னு பலரும். இவரோட திட்டம்ன்றது கேண்டிடேட்லாம் இல்ல, தன்னோட பாப்புலாரிட்டியை முன்னிலைப்படுத்தி நகர்றார் அப்படின்றத அவரோட பாப்புலாரிட்டியை முன்னேறப்படுத்தி அவர் எப்படி பொசிஷன் பண்றாருன்னா, சாமானியர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கலாம், அவங்க பெரிய அனுபவம் வாய்ந்தவங்க எல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் இல்லை, நாங்க அனுபவம் இல்லாதவங்களா இருக்கலாம், ஆனா நாங்க நேர்மையா இருப்போம், விஜய் இறங்குறார் அப்படின்னு ஒரு இருக்குல்ல. அது எல்லாரும் கிளைம் பண்ணதானே. நாங்க ஊழல் பண்ண வந்திருக்கோம், நாங்க நேர்மை குறைவா இருப்போம் யாரும் சொல்ல போறா? எல்லாரும் அதுதானே கிளைம் பண்ணுவாங்க. ஆனா இவர் கூடுதலா சொல்ல நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அது அவர் விட்டுட்டு வராது, விராம வராதுங்கெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. நீ யாருக்காக வர, எதற்காக வர, என்ன சொல்லி வராங்கிறதான் பிரச்சனை. அந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு அனுகூல சத்துருவா விஜய் வர்றாருங்கிறதா என்னோட கணிப்பு. அனுகூல சத்துருவா வர்றாரு. அதனோட அர்த்தம் எப்படி சொல்ல வரீங்க? அதாவது சீமான் தமிழ் மண்ணில் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு கலைஞர் கொடுத்த பிரியாரிட்டி ரெசர்வேஷன்ல பெரிய பாதிப்புங்கிறத சீமான் மட்டும்தான் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் போன்ற தமிழ் சமூகங்களுக்கு சொல்றத முக்குலத்தோர், வன்னியர், கொங்கு வேளாளர் போன்ற தமிழ் சமூகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்த பாதிப்பு, இவர்களுக்கு வந்த பாதிப்பு நாளைக்கு உங்களுக்கு வரலாம், நீங்களும் இதற்கு துணை நின்னுங்கன்னு சொல்லி ஒரு தமிழ் தேசிய அடையாளம்ங்கிற லெவல்ல அவர் வராரு. அவர் தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு சொல்றாரு. அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு எந்த கருத்தும் இல்லை. இதே மாதிரி இலவசங்கள் எதிர்ப்புங்கிறதுல அவர் ப்ரோ பிரிவிசாட்டு விஜய் போயிட்டாரு. சீமான் இதுன்னு ஆன்டி. நீங்க இதை சீமானுக்கு எதிராக தான் அவர் தன்னை திமுகவுக்கு எதிராக களமாடுறார். நீங்க விஜயை சீமானுக்கு எதிராக வச்சு பொசிஷன் பண்ண விஜயோட இஷ்யூஸ் சீமானுக்கு ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கு, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இப்ப நான் சீமானை பற்றி பேச முடியாது விஜய் வரலன்னா. ஓகே, அது திமுக அதிமுக போட்டின்னு போயிருக்கும். இப்ப விஜய் வந்தனால தான் 4 முனை அனுகூல சத்துருன்றீங்க. அனுகூல சத்துரு இந்த 2 இடத்துல எவிடன்ஸ் சொல்றேன்.
ஓகே, நம்ம அதுல அதை தாண்டி சிம்பிளா சொல்லிடுறேன். சீமான் 1.1 இருக்கும்போது கமல் சீமான் கம்பாரிசன் தான். அனுகூல சத்துரா கமல் வந்தனால தான் சீமான் 4 விழுக்காடு உயர்ந்தார். இந்த இடத்துல இப்ப 2 இடத்துல போட்டி போடுறாருல, அது பெரம்பூர் திருச்சி கிழக்கு, அது அவருக்கு உரிமை இல்ல. நம்ம அதை क्वेश्चन பண்ணல, அதுல ஏதாவது பொலிட்டிக்கல் கணக்கு இருக்கான்னு கேக்குறேன். பப்ளிசிட்டி கிடைக்கும். மற்றவங்க ஒரு இடத்துல போடும்போது இவர் 2 இடத்துல போடுறத பற்றி விமர்சனங்கள் வரும். பாசிட்டிவா செலவர் பண்ணுவாங்க, நெகட்டிவா செலவர் பண்ணுவாங்க. சோ அது அவருக்கு ஒரு சினிமா ஹீரோ அரசியலுக்கு வரும்போது அவரை பற்றிய பார்வை அதுல கூடுதலா வருங்கிற போது அது பப்ளிசிட்டி ஓரியன்டா அவர் பண்றாரு. அவருக்கு உரிமை அது. அதுக்குள்ள நான் வரல. நான் அவரை வர்றது என்னன்னா, நிறைய இஷ்யூஸ்ல அவருக்கு நிலைப்பாடு கிடையாது. சீமானுக்கு அதுல நிலைப்பாடு இருக்குது. அந்த நிலைப்பாடு அந்த தமிழ் சமூகங்கள்ட்ட சீமானை கொண்டு போய் சேர்க்கும். அது கமலஹாசன் அனுகூல சத்துருவா சீமானுக்கு இருந்த மாதிரி விஜயும் அனுகூல சத்துருவா சீமானுக்கு இருப்பாருங்கிறது என்னோட பார்வை.